ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவை துணை, குருவை போற்றி, என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர் வடிவேல். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்னைக்கு தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ குரோதி வருடம் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னாக்க புதன்கிழமை சித்த யோகத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அதாவது மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தில் என்ன விதமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1 தொழிலாளர்கள் தினம் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மே 4 பார்த்திங்கன்னா அக்கினி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 28 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் வருது. அடுத்து ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 7 அதாவது சித்திரை 14 அமாவாசை திதி வருது. முன்னோர்கள் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான பித்ரு வழிபாடு தினம் அமாவாசை. பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே 23 பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி 10 பௌர்ணமி திதி வருது. கிரிவலம் செல்லக்கூடிய மிக அற்புதமான தினமாக பார்த்திங்கனாக்கா அற்புதமாக இருக்குது. திரு அண்ணாமலையாரை வணங்கி அவரோட அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிறகு பார்த்தோம்னா சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 சுபமுகூர்த்த தினங்கள் இந்த மே மாதத்தில் வருது, சுப நிகழ்வுகளை சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து மே 10 அட்சய திதியை வருது. பெண்கள்லாம் தங்கம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மே 10 அமைஞ்சிருக்குது. இதை விட மே 22 பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வு, அதாவது மிகப்பெரிய ஒரு விசேஷமான நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் மே மாதம் தொடங்குது. மே மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே மாதத்தோட தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, மேச ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இப்படி 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலிருந்து இந்த மே மாதம் முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பலன் கொடுக்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாகவே சொல்ல போகிறோம். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஒரு மாத காலம், இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்கு இந்த கிரக நிலைகளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும், உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, என்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப கை கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், சில சங்கடமான சூழ்நிலைகளை கூட சந்தோஷமான சூழ்நிலைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த ஜோதிடம், இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு அமைக்கும். இது அனைத்தையும் பொது பலனாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ராசிகளில் மகர ராசி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ராசியாக இருக்குது. மகர ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கோச்சார நிலைகளில். 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராகு, புதன் பகவான் 3 பேர் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை. அடுத்து 5ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான், 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பார்க்குறார். 9ஆம் பார்வையான சிறப்பு பார்வையாக பார்க்குறாரு. கேது பகவான் பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களோட ராசியிலேருந்து 9ஆம் இடமான கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட மே மாதம் உங்களுக்கு தொடங்குது.
இந்த மே மாதத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். நட்சத்திர பலன்கள் முதற்கொண்டு நம்ம கொடுக்குறோம். ஆமாம், அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, மனப்பூர்வமான நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனல் மூலமாக. அடுத்து நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை கடந்த 3-4 வருடமாக ரொம்ப சிரமப்பட்டு போயாச்சு. மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்ததில் மகர ராசியும் ஒன்றும். ஜென்மச்சனி போட்டு ஆட்டுன்னு ஆட்டுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனியால் பாதிக்கப்பட்டீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குருபலம் இல்லை. குருபலம் இல்லாமல் வருமானமே இல்லை. குழந்தைகளை படிக்க வைக்க முடியல, தொழில் செய்ய முடியல, தொழிலில் நஷ்டம், வேலைத்தலங்களில் வேலை இல்லை, வேலை இழப்பு, வேலை கிடைக்கல. ஆமாம், அப்படின்னு பல்வேறு சங்கடங்களை அனுபவித்தவங்க, குடும்பத்தில் மனஸ்தாபங்கள், கேட்டதை வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் சந்தித்தவங்க, பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் தான் நம்ம மகர ராசி அன்பர்கள். இவங்களுக்கெல்லாம் மாற்றம் தரும் வகையில் குரு பயிற்சி ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு குருவோட பலம் பெற்றுட்டீங்க. இப்போ என்னதான் நம்ம சனி பகவானோட ஏழரை பாதிப்பிலேருந்து கொஞ்சம் விலகினாலும் மாற்றம் இல்லை, வருமானம் இல்லை, முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ குரு பார்வையால் மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ராசியிலேருந்து 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ஆமாம், ராசி அதிபதியாகவே இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் அப்படிங்கிறதுனால பேசுகிறதுல கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளில் பேச்சில் கவனம் தேவைப்படுது மகர ராசி அன்பர்களுக்கு. மற்றபடி வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆமாம், வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வாக்குஸ்தானத்தில் கவனம் தேவைப்படுது. அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய பலன் பெறக்கூடியவர்களில் கோடான கோடிகள் வருமானம் பெறக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தான். அவங்களுக்கு தான் முதல்ல குருபலம், ஸ்தான பலமும் பார்வை பலமும் அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு தான் ஏற்பட்டிருக்கு. இந்த வருடமே உங்களுக்கான வருடம், லாபம் தரும் வருடம், வெற்றிகள் வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ராசியே பார்த்திங்கன்னா குரு பார்க்குறார். குரு பார்வை பட்டுட்டாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை பட்டாலே கோடி புண்ணியம். அதுவும் உங்கள் ராசியிலேயே உங்கள் மேலேயே படுறதுனால நீங்கள் ஒரு புது பொலிவாக ஆளை மாறக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, உணர்வு நிலையில் மாற்றம் ஏற்படுது. முதல்ல பழைய சங்கடங்களை தூக்கி போட்டு ஒரு புதுமையான சிந்தனையை உருவாக்க போகிறீங்க. புது முயற்சிகளை ஆரம்பிக்க போகிறீங்க. உடல் நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. மனநிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. இப்போ தான் நீங்கள் வெளியில் மற்றவங்க எல்லோரும் கண்ணுக்கு நீங்கள் தெரிய போகிறீங்க. இவ்வளோ நாளாக உங்களை பார்த்த பார்வை வேறு, இனிமே உங்களை பார்க்க போகிற பார்வை வேறு மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைய போகுது. இதுவரையும் குழந்தைக்காக பல்வேறு செலவுகளை செஞ்சு நஷ்டப்பட்ட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவாக குலதெய்வ அருளாலும் குருவின் அருளாலும் கிடைக்க போகுது. அடுத்து பார்த்திங்கனாக்க, குழந்தைகள் நல்லா படிக்க போகிறாங்க. சொல் பேச்சு கேட்காத, அதே நேரத்தில் புரிதல் இல்லாத குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்கு நடங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோயிலோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமாம், பித்ருக்கள் சாபம் நீங்கி பித்ருக்களோட ஆதாயம், அவர்கள் பண்ணிய புண்ணியங்களெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க மகர ராசி அன்பர்களே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
திருமண யோகம் கைகூடி வருது, திருமண பாக்கியம் கைகூடி வருது. நீங்கள் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். குருபலம் வந்துருச்சு. மகராசி அன்பர்கள் அல்லது மகராசி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண யோகம் வந்துருச்சு. திருமண காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது கேது பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப நட்போட அரவணைப்போடு வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உறவுகளும் நல்ல நட்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மகராசி அன்பர்களுக்கு கோவில் ஸ்தலங்கள், குருமார்கள் இருக்கும் இடங்களுக்கு வழிபாடு செல்லக்கூடிய சித்தர் வழிபாட்டு தலங்கள்லாம் சென்று பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குருவோட ஆசீர்வாதத்தாலையும் குலதெய்வ ஆசீர்வாதத்தாலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆமாம், இதுவரையும் பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ சம்பாரித்து சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க. எதிர்காலத்திற்காக சேமிக்கிறது, 2-3 வருமானங்கள், அடுத்தடுத்த வருமானங்களுக்கான முதலீடுகள் செய்கிறது, அப்படி விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. அதுலேயும் நிலத்தில் முதலீடு செய்கிறது, தங்கத்தில் முதலீடு செய்கிறது. ஆமாம், அதே போல் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில், நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது, அதன் மூலமாக லாபம் ஈட்டுறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் மகர ராசி அன்பருக்கு ஏற்படக்கூடிய அனுகூலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்க ராகு, புதன், செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் பார்த்திங்கனாக்க சிறு சிறு பயணங்களை தருவார். முயற்சிகளை 2-3 விதமாக முயற்சிகளை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். சோர்வு இருக்காது. ரொம்ப வேகமான முயற்சி, வெற்றி தரக்கூடிய முயற்சியாக இருக்கும். டாக்குமெண்டேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரம் பதிவு அல்லது ஒப்பந்தங்களில் பிறருக்கு ஜாமீன் போடுற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லாயிருக்கும். கவனமாக இருக்கணும். அதுவும் எப்போ வரையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மே மாதம் 15ஆம் தேதி வரையும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அப்பா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில், அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் புது முதலீடுகள் செய்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கொஞ்சம் கவனித்து செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அது எப்போ செய்யணும் அப்படின்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் முதலீடுகளை செய்யணும். புது தொழில் முதலீடு, அடுத்த வருமானத்திற்கான முதலீடுகளை, பிறரை நம்பி பணம் கொடுக்கறது, இப்படி விஷயங்கள்லாம் மே 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யணும். அதற்கு இடையில் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, கிரகநிலைகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா. ஆமாம், அதே நேரத்தில் உங்களுக்கு திரிகோண அதிபதிகள் தசாபுத்தி நடக்குதா, இல்லை விரைய அதிபதிகளோட தசாபுத்தி நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்றால் போல் உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்தையில் நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் அடையலாம். அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசியில் உத்திராடம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது. நம்ம நட்சத்திர பலன்களும் பார்க்குறோம். உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை தொழில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் பார்த்து கவனமாகவே செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்பாவோட உடல்நலனில் அக்கறை எடுத்துக்கணும். ஆமாம், அதே போல் சர்க்கரை நோய்க்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். படிப்படியாக நோய் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கனாக்க வெளிநாடு வெளியூர் பயணத்தின் மூலமாக லாபம் இருக்குது. புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க, நீர் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வர்ணம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, போக்குவரத்து துறை சார்ந்து தொழில் செய்கிறவங்க, டூரிஸ்ட்டு கைடு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வரவேற்பு, நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல முயற்சிகள் நிறைய கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா வெற்றி அடையும். அதே போல் எடுத்த முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா லாபகரமான முயற்சியாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த லாபம், சேமிப்பு பணத்திலிருந்து வருமானம் செய்யக்கூடிய முயற்சிகளாக
செய்வீங்க. அதே நேரத்தில் நீண்ட கால முதலீடு திட்டம், நீண்ட கால வருமானம், எதிர்காலம் குறித்த சிந்தனை, எதிர்காலத்திற்கான தேவையை பொறுத்து இப்போ செய்கிற முயற்சிகளாக அந்த முயற்சிகள் உங்களுக்கு அமையும். அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் விஜய சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து, அதே நேரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி என்ன செய்யலாம், எது சார்ந்த முயற்சிகள் இப்போ வெற்றி பெறும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கீழே தெரிகிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கனாக்க நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஆமாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க சங்கரா சதுர்த்தி நாட்களில் கேது பகவான் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. கேது பகவான் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யணும். விநாயகரை விளக்கேற்றி, நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செஞ்சு வர்றதுனால உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கடந்த காலத்தில் இழந்தது அனைத்தையும் பெற்று இப்போ பார்த்திங்கன்னா பல மடங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பண பொருளாதாரத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த பயிற்சியும் சரி, இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலைகளும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்.